வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கேலிஸ்தானிக் பிளஸ் மசால் பில்டிங்ல நாள் 16. எப்பயும் போல எல்லாமே நீ கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சேன். நான் என்னோட கேலிஸ்தானிக் பயிற்சி கூடவே எப்படி ஜாப் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறேன்னு ஒரு குட்டி ஸ்டோரியா போலான்னு இருக்கேன். வாங்க சொல்றேன். அந்த வேலையை எந்திரிச்ச உடனே பல்ல நல்லா தேய்ச்சி விளக்கிட்டேன். அப்படியே போயிட்டு கண்ணாடி பார்த்தேன். அது என்னன்னே தெரியல நண்பர்களே. கண்ணாடி பார்த்தோன்னா அன்னியன் மாதிரி போசிங் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஆனா ஒரு விஷயம் நண்பர்களே, ஒவ்வொரு தொடக்கரையும் உடைய ஆரம்பிச்சிருச்சு. மிக்க சந்தோஷம் நண்பர்களே. ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு, யாருக்காச்சும் நம்ம வீட்டில் டயபெட்டிஸ் சுகர் இருந்துச்சுன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிடுங்க. சுகர் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். நம்ம அப்பா அம்மா இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நல்லாவே சுகர் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிக்குது. ஸோ யாருக்காச்சும் தான் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ரைட்டு, நெட்டாக பயிற்சிக்கு வந்தோம். ரொம்ப நாள் இந்த சூடோ புஷ்அப் ஒர்க் அவுட்டில் ஆட் பண்ணிருந்தேன். ஸோ வேலையாக சூடோ புஷ்அப்ல தான் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணேன். அதே என்ன சூடோ புஷ்அப்ஸ்னால் வேறு எதுவும் நண்பர்களே, நம்ம நார்மல் புஷ்அப் பண்ணக்குள்ள நம்ம செஸ்ட் வந்து நம்ம ஹேண்ட்ஸுக்கு மேலே தான் டச் ஆகிற மாதிரி பார்ப்போம். ஆனால் சூடோ புஷ்அப் என்னன்னா, நம்ம ஷோல்டரை முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னாடி லீன் பண்ணுவோம். ஹேண்ட்ஸ் வந்து ஹிப்ஸை டச் பண்ண பார்க்கும். இந்த புஷ்அப் பண்ணுறதால நம்மளுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும் நண்பர்களே. ஸோ அதனால் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் நம்ம ஃபேவரட் டிப்ஸ் ட்ரைன் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்டை முடிக்க போனால் அதுக்குள்ளே இந்த டோலிஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தலையில நிற்கிறத பார்த்துட்டு, நீ ஒரு தலையில தான் நிற்பேன், நான் ஸ்பைடர்மேன் மாதிரி செவரான்னு சொல்லிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் அப்படி இப்படின்னு பண்ணி அந்த 2 டொலிஸுமே தூங்க வச்சு விட்டேன். ஃபைனலாக போசிங் பண்ண வந்துட்டேன். போசிங் பண்ணிட்டுக்குள்ள ஷோல்டர்ஸில் வாங்கி பார்த்தேன். ரொம்ப மிக்க சந்தோஷம். அப்புறம் செஸ்ட் ஒரு 8 பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு ரெடியாக கிளம்பிட்டாச்சு. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டாச்சு. நாள் ஃபுல்லாக யோசிச்சு வச்சிருந்தேன் வீடியோவில் அப்படி பேசலாம் இப்படி பேசலான்னு. ஆனால் வீடியோ எடிட்டிங் மூலம் என்ன தாகுந்தால எல்லாமே மறந்து போயிடுறேன். கூடி சீக்கிரம் அதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். ஈவினிங்காக டீ குடிச்சிட்டு அனிமே ஸ்டைலில் சடை போட்டுக்கிட்டேன். நல்லா இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்டை கேப்ல பார்த்து பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டு தோசை சாப்பிட்டு பல்ல விளக்கிட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இன்னைக்குள்ள நாளை முடிச்சுக்கிட்டேன்.